இப்ப 35வது பாத்தீங்கன்னு சொன்னால் ஓர் இலத்திரன் ஒரு சீரான மின்புலம் ஈக்கு எதிராக, இப்ப இது சீரான மின்புலம் ஈக்கு எதிராக இயங்கும். அதே வேளை வேறொரு இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக இயங்கும் விதம் ஒரு ஒன்றிலும் இரண்டிலும் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இலத்திரன்களில் டி புரோக்லி அலைநீளம். இப்ப நமக்கு தெரியும் டி புரோக்லி அலைநீளம் வந்து H/P. சரியானே? H/P என்று சொன்னால் H/Pங்கிற உந்தம், அப்ப MB. அப்ப இதுல என்னென்ன மாறல? M மாற போறல, H மாற போறல, லம்டா நேர்வீசம் என்ன அறிக்க போகுதுன்னா V அறிக்க போகுது, 1/V அறிக்க போகுது. சரியா? இப்ப நமக்கு தெரியும் இது ஒரு மின்புலம். சரியானே? மின்புலத்துக்கு நேரேற்றம் இருந்தா மின்புலத்தின் திசையிலேயே விசை தாக்கும். சரியா? மறைவேற்றம் இருந்தா மின்புலத்துக்கு எதிர் திசையில விசை தாக்கும். அப்ப இந்த திசையில தான் அதுல விசை தாக்கும். அந்த விசைக்கான சமன்பாடு நமக்கு தெரியும், QE. சரிதானே? விசைக்கான சமன்பாடு நமக்கு தெரியும், QE. அது சமன் என்னத்துக்கு சமன் அரிக்கும்டா MAக்கு சமன் அரிக்கும். அப்ப உண்மையாக என்ன அர்த்தம்டா, இங்கால வேகம் இருக்கி இங்கால ஒரு விசை இருக்குன்னு சொன்னா, விசை இருக்குன்னு சொல்றதுக்கு பேர நாம் என்ன சொல்லலாம், ஆறுமுடுகள் இருக்கி என்று சொல்லலாம். அப்ப ஆறுமுடுகள் இருந்தால் இந்த வேகம் என்ன செய்யும், நமக்கு அதிகரிக்கும். அப்ப வேகம் அதிகரித்தால் லம்டா என்ன செய்யும், குறையும். அப்ப லம்டா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ரெண்டாவதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு காந்தப்புலம். இந்த காந்தப்புலத்துல தாக்குற இலத்திரன்கள்ல தாக்குற விசைக்கு சமன்பாடு நமக்கு தெரியும், இந்த கேள்விக்கு தேவைப்படாது, BQV. சரிதானே? இதுக்கு நம்ம கட்டாயம் என்ன தேவை, கட்டாயம் கரண்ட் தேவை. அந்த கரண்ட் திசை எப்படி இருக்கும்னு சொன்னா இலத்திரண்ட இயக்கத்திற திசைக்கு எதிராக தான் கரண்ட் இருக்கும். சரியானே? அப்ப பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்டா இயக்கத்திற திசையை கண்டுபிடிக்கலாம். அப்ப இது இயக்கம், இது புலம், இது மின். அப்ப இது இப்படி வச்சு சொன்னா தான் சரி. ஓகே தானே? அப்ப எங்க வரப்போகுது, ஒயிட் போர்டுக்கு செங்குத்தா வெளிநோக்கி வரப்போகுது. அதாவது அதுல வேகம் இப்படி இருக்கு. சரியானே? அதுல விசை வந்து இப்படி இருக்கு. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த விசை இதுக்கு செங்குத்தா இருக்கு, அப்ப இந்த வேகமும் நமக்கு மாறத்தான் போகுது நம்ம யோசிக்கலாம். ஆனா நல்லா யோசிங்க, அப்போ இது என்ன மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் ஒரு வட்ட இயக்கம் மாதிரி ஒரு சந்தர்ப்பம். மாறா கோண வேகத்துல இயங்குற ஒரு பொருள் வட்ட இயக்கம். சரியானே? இப்ப நல்லா யோசிங்க, அப்போ இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குன்னு சொன்னா இப்படித்தான் அதுல வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு செங்குத்தாக ஒரு விசை இருக்கும், அது கட்டாயம் மைய நோக்கு விசை. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், கட்டாயம் செங்குத்தா இருக்கும். எல்லா இடத்திலையுமே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வேகத்துக்கு செங்குத்தா என்ன இருக்க போது, விசை வந்து நம்ம கட்டாயம் இருக்க போகுது. இதே சந்தர்ப்பமாக தான் இருக்கும். ஆனா என்ன, வேகத்திற திசை மட்டும்தான் மாறுது, வேகத்திற பருமன் மாறுதா, நமக்கு வேகத்திற பருமன் மாற இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா இந்த இடத்துல வேகம் மாறாது. அதாவது உண்மையா வேகம் மாறாதுன்னு சொல்றதை விட கதி மாறாது. சரியா? கதி வந்து மாற போறது இல்லை. அப்ப அந்த பெருமானம் தானே நமக்கு வரது தேவை, அந்த பெருமானம் தான் நமக்கு வரது தேவை. ஸோ அதனால என்ன மாற போறலன்னு சொன்னா லம்டா மாறாது. லம்டா மாறாதுண்டா ஆன்சர் வந்து 3வது. சரியாது?